சொல்லுங்கள். ஹாய், நான் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு தோசை ஹோட்டல்லாம் நம்ம வந்து கிறிஸ்பி தோசை வந்து நம்ம கேட்குறோம்ல, இந்த கிறிஸ்பி தோசையை எப்படி சுடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷீத்தில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பா. அது அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய், தோசை கிறிஸ்பியாக ஊற்றுறது எப்படி, தோசை எப்படி இழுக்கிறது, இது வந்து கேட்டிருந்தாங்க. இது பேசிக் ரெசிபிங்கிறதுனால நானே செய்கிறேன். நான் இதுக்கு வந்து ஒரு 2-3 டிப்ஸ் தான், சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்குது. கல் வந்து நல்ல கனமான கல்லாக இருக்கணும். என்கிட்ட இருக்கிறது நல்ல கனமான கல், அதனால் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காய கொண்டை, இந்த வெங்காயத்தில் இருக்கிற மேல் போர்ஷன், இந்த மேல் போர்ஷனை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு தேய்க்கிறதுக்கு அதை வச்சு தேய்ச்சி பழகுனீங்கனாலே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். வெளியே எடுக்கிறதுக்கு, தோசையை கல்லுலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து வரும். இது வந்து இப்போ நான் வந்து ஒரு 4 தடவையாக 4 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வேணுங்க அந்த தோசைக்கு ஊற்றுறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து நம்ம இட்லி மாவு ரெசிபி இருக்கு இல்லையா, அதே ரெசிபி தான், அதே வேறு எந்த மாற்றமும் கிடையாது, அதே ரெசிபி தான். மொதல் நாள் வந்து நல்ல இட்லிக்கு வந்து நல்ல இதாக இருக்கும், நல்லா சாஃப்டாக வர்ற மாவு வந்து 2ஆவது நாள் வந்து நீங்கள் தோசைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிடலாம். கல் நல்லா காயணும், அது ஒரு ஃபஸ்ட்டு டிப்பு வந்து அதுதான். கல் நல்லா காயணும். அதுக்கப்புறம் மாவை எடுத்துட்டு வேகமாக மெதுவாக பண்ணிங்கன்னா அது ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்துருங்க. இழுத்துட்டு உடனே எண்ணெயை ஊற்றாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் அது அப்படியே அந்த இதில் கல்லில் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இது இப்போ நீ நல்லா கிறிஸ்பி ப்ரௌனாக அந்த சைடில் ஃபுல்லாக ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போவே நல்லா இந்த சைடெல்லாம் நல்லா ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ப்ரௌனாக வர்ற வரைக்கும் விட்டுறணும். அதை அப்படி விட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி தோசையாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பக்கம் திருப்பி போடணும்னு தின்னாக தான் நான் போட்டிருக்கேன், திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் திருப்பி போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். இவ்வளவுதான் கிறிஸ்பி தோசைக்கு டிப்ஸ் வந்து இதுதான். ஆனால் மாவு வந்து நீங்கள் கரெக்டாக அரைச்சிருக்கணும். மாவு கரெக்டாக அரைக்கலைன்னா கிறிஸ்பி தோசைலாம் வராது. அதனால வெரி வெரி கிறிஸ்பி தோசை அடுத்து இன்னொன்றும் நான் இதே மாதிரி ஊற்றி காட்டுறேன். ஒவ்வொரு தோசை பண்ணிட்டும் இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. அந்த எண்ணெய் இருக்கும், அந்த தோசையில் இருந்த அந்த போட்ட எண்ணெயே இருக்கும். அந்த எண்ணெயே அதுக்கு போதும். அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த இது வந்து இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி ஊற்றும் போது சில நேரம் எனக்குமே அது நடக்கும். சில நேரம் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு ரீசன் தான் அதுக்கு. உளுந்து வந்து நம்ம நிறைய ஜாஸ்தி போட்டுட்டோன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட் டைம் அப்போ அந்த ஒரு டைம் வந்து தோசை வந்து கொஞ்சம் ஊத்தப்பமாக போட்டு எஸ்கேப் ஆயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த உளுந்து வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா தான் வரும். எனக்கு ஒவ்வொரு பேக்கெட் உளுந்து வாங்கும்போதும் ஃபஸ்ட்டு ரவுண்டு ட்ரையல் ரவுண்டாக போடுங்க. கரெக்டாக நமக்கு அந்த 1 கப் மாவு 1 கப் உளுந்து எடுத்தோம்னா கரெக்டாக வருதா, 1 கப்பு உளுந்து எடுத்தோம்னா அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வருது, நிறையா இருக்குது, உளுந்து வாசம் ரொம்ப தெரியுது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. உளுந்து கம்மி பண்ணி போட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ வர்ற உளுந்துலாம் வந்து ரொம்ப ஹைப்ரிட் குவாலிட்டியாக வருது. அதனால அந்த உளுந்து வந்து கொஞ்சம் போட்டாலே நிறைய இருக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அந்த உளுந்துடைய கெப்பாசிட்டி வந்து நிறைய இருக்குது அதில்.
அதனால அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை மாவுக்கு வந்து மாவை வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பி தோசை கிடைக்கும். எனக்கு என் வீட்டில் என் பொண்ணுக்கு கிறிஸ்பி தோசை தான் பிடிக்கும். அதனாலேயே நான் இதில் மாஸ்டர் ஆகிட்டுருக்கேன். ஸோ கிறிஸ்பி தோசை ரெடி. எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும், இது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்ஸ்.